கிரகங்கள் வந்து வக்ரமா இருக்கும்போது வந்து இந்த பலன்கள்லாம் நமக்கு சாதகமா இருக்குமா, பாதகமா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி சிலருக்கு இருந்துட்டே இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து இந்த குரு வக்ரம், சனி வக்ரம் தான் நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல வந்து இதர இந்த புதன், செவ்வாய் அதுபோக வந்து சுக்கிரன் இவங்களும் வந்து வக்ரத்துல வரும்போது, அப்ப வந்து இந்த பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி சிலருக்கு இருந்துட்டே இருக்கும். இப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த குருவா இருக்கட்டும், சனியா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லாங் டிராவல். இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து வக்ரங்கள்ல இருக்கும்போது வந்து சிலருக்கு வந்து இந்த நட்சத்திரங்கள்ல தான் ரிவல்ஸ்ல வருவாங்க. அப்ப வக்ரம் அப்படின்னு வரும்போது ரிவல்ஸ்ல வரும்போது உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து ரிவல்ஸ்ல வர்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ரிவல்ஸ்னா இப்போ நம்ம வந்து இன்னைக்கு டேட்டுக்கு இருக்கிறோம். பட் வந்து ரிவல்ஸ்னா கொஞ்சம் பின்னாடி நோக்கி பின்னோக்கி நகர்ற மாதிரி. அந்த பின்னோக்கி நகரும் போது வந்து நமக்கு வந்து கடந்த 3 மாசத்துல வந்து விட்ட விஷயங்கள், கடந்த 3 மாசத்துல வந்து நமக்கு வந்து தவறி போன காரியங்கள்லாம் வந்து மறுபடியும் வந்து ரீக்ரியேட் பண்றதுக்குரிய விஷயத்தை இவங்க ஏற்படுத்துவாங்க. அப்ப அது நல்லதா கெட்டதான்னு கேட்டா நம்ம வந்து ஒரு வாய்ப்பு கேட்போம்ல. நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு ரிவல்ஸ்ல போறது கிடைச்சிச்சுன்னா அந்த விஷயத்தை நான் கொஞ்சம் மாத்தி அமைச்சிடும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த விஷயங்கள் வந்து இந்த வக்ரம் படும்போது நமக்கு மறுபடியும் ரீக்ரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டயத்துல போயிட்டு நம்ம வந்து அதை சாதிக்கிற மாதிரி இருக்கும், அதை அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு வக்ரம் அடையும் போது நீங்க அதை ரியலைஸ் பண்ண முடியும். அப்ப இந்த மாதிரி வந்து வக்ரங்க ஆகும்போது வந்து இந்த கிரகங்கள் யார் வீட்டுல இருக்கிறாங்க, யாரோட நட்சத்திர சாரத்துல வர்றாங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். அப்ப நட்சத்திர சாரம் அப்படின்னு வரும்போது வந்து அந்த நட்சத்திரத்தோட சாரத்துக்கு வந்து ஒரு ராசி இருக்கும். அந்த ராசியோட காரகத்தையும் அந்த நட்சத்திரத்தோட காரகத்தையும் தான் இந்த கிரகங்கள் அப்சர்வ் பண்ணிக்கணும். இதுல வந்து நீங்க குருவா இருக்கட்டும், சனியா இருக்கட்டும், அவங்களோட காரக பலன்கள் அவங்க கரெக்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து ராகு கேது மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ராகு கேது வந்து நின்ற வீட்டோட பலன்களே எடுப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ராகு வந்து இங்க சனியோட வீட்டுல கும்ப வீட்டுல இருக்கிறாரு. அதே வந்து கேது வந்து இன்னைக்கு டேட்டுக்கு வந்து சிம்ம வீட்டுல இருக்கிறாரு. அப்ப இவங்க 2 பேர் வந்து இவங்க வந்து ரிவல்ஸ்ல வரும்போது அவங்களோட வீட்டோட காரக பலன்கள் இருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து சூரிய வீட்டுல வந்து கேது இருந்தாருன்னா சூரியனோட காரகத்தை எடுத்துக்கிறாரு, அதான் சிம்ம ராசியோட காரகம். இந்த சைடு சனியோட வீட்டுல வந்து ராகு இருக்கிறாரு, அப்ப சனியோட காரகத்தை இவர் எடுத்துக்கிறாரு. அந்த வீட்டுக்குரிய பலன்களை அவங்க வழங்குவாங்க. இதுல வந்து இந்த ராகு கேது கூட வந்து இந்த கிரகங்கள் இதர கிரகங்களான எக்ஸாம்பிள் வந்து மற்ற 7 கிரகங்கள் யார் யார் உள்ளக்க சேர்றாங்களோ அவங்களோட பலன்களையும் இவங்க ராகு கேது எடுத்துக்கிட்டு அதையே உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இங்க சுபர் சேர்ந்தால் இப்ப புதன் சேர்றாருன்னா குரு சேர்றாரு, அது போக வந்து சுக்கிரனு அந்த மாதிரி விஷயங்கள்ல சேரும் போது வந்து அவங்களோட பலன்களும் அதே வந்து இங்க வந்து தீய கிரகங்கள் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து சனி ராகு கேது அது கூட வந்து சூரியன் செவ்வாய் இவங்க வந்து சேரும் போது அதோட பலன்கள் வந்து வேற மாதிரி இருக்கும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும். இப்ப கேது கூட சுக்கிரன் சேர்க்கையில இருக்குது, கேது கூட வந்து சூரியன் சேர்க்கையில இருக்குது, கேது கூட புதன் சேர்க்கையில இருக்கு அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி பலன்கள்ல வந்து உங்களுக்கு வந்து சுப மற்றும் அசுப பலன்களை மாறி மாறி வழங்குற மாதிரி இருக்கும். அப்பதான் வந்து உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி வந்து சேர்க்கை பெற்று அந்த வீடு உங்களோட ராசிக்கு வந்து அது எத்தனாம் வீடா வர்றாருங்க அப்படின்றத பொறுத்து அதுக்குரிய பலன்கள் தான் உங்களுக்கு வரும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? அப்ப இதுல வந்து ராகு கேது வந்து நமக்கு வந்து கர்மாவின் அடிப்படை